கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 121 சங்கீதத்திலே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த புதிய நாளிலும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நமக்கு ஒத்தாசை வேணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதிகால வேளையில யாருக்கெல்லாம் சகாயம் வேணும், எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் போது இன்னைக்கு நமக்கு என்ன உதவி வேணும், என்ன சகாயம் வேணும், அது தேவனுக்கு தெரியும். நம்ம அவருடைய பாதப்படியில் இந்த புதிய நாளிலும் அர்ப்பணித்து ஜெபித்து நாம் தொடங்குவோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஒத்தாசை எங்கேருந்து வருது, உதவி எங்கேருந்து வருது, சகாயம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தர், அவருக்கு தெரியும் இன்னைக்கு எனக்கு என்ன வேணும். ஒரு மனுஷனுக்கு தெரியாது, ஆனா நம்ம உருவாக்குன தேவனுக்கு நன்றாக தெரியும். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையில அதிகால வேளை இணைந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன வேணும், பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். அவருக்கு தெரியும். ஒருவேளை வேலை காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கையில் உள்ள எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அது தேவனுக்கு தெரியும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தாலே போதும். இந்த நாள் தேவனே கூட இந்த ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மளை பாதுகாக்கிற தேவன் 24 மணி நேரம் தூங்க மாட்டார். நம்மளை பாதுகாக்கிற தேவன் இன்னைக்கு உள்ள நாளிலே எந்த குடும்பத்திலே எந்த இக்கட்டான சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். ஒருவேளை காலையில கண்ணீரோடு கூட இணைந்திருக்கலாம். இன்னைக்கு தானே எனக்கு தேவனுக்கு தெரியும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கர். நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எந்தெந்த சூழ்நிலையிலே நம்ம இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். அவர் நம்மளை பாதுகாக்கிறவர், அவர் உறங்கார். ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. 24 மணி நேரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் 40 வருஷம் கூடயே இருந்தார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அதிகாலவில்லை எனக்கு நிறைய சூழ்நிலை இருக்கு, நிறைய உபத்திரத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உபாகமம் 1 எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்மளை சுமந்து கொண்டு போகிற தேவன். புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டியே காணும், 99 ஆட்டுக்குட்டியும் அனாதத்தில் விட்டுட்டு அந்த காணாம போன ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தேடி போனார். அந்த ஆடு கிடைச்ச உடனே தன் தோள்களிலே சுமந்து கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய பாதபடியில வந்தாச்சுனாலே போதும், மனம் திரும்பி அவருடைய பாதபடியில வந்தாச்சுனாலே போதும், அவருடைய தோள்களின் மேல் சுமந்து கொண்டு நம்மளை கொண்டு போகிற தேவன். இன்னைக்கு தேதியிலே எந்தெந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். நம்ம ஒரே ஒரு காரியம் தான், அப்பா நான் உங்க பக்கத்துல வரப்பா,
என்னை நீங்க பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கால வேளையில நிறைய சூழ்நிலை இருக்கும். தூங்கி எந்திரிச்ச உடனே வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையில அவங்க எந்த ஸ்டேஜ் தாண்டுறாங்க அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப இந்த கடைசி காலத்துல செல்போன் நிறைய குடும்பத்திலே அது நல்லதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா தவறான வழியில கொண்டு போயிருது. ஒருவேளை காலை வேளையிலே இணைந்திருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வாரா? கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு தான். கர்த்தர் கூட இருந்து உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு சகாயரா இருப்பார். ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். அவர் நம்ம கூட இருப்பார். 24 மணி நேரம் பாதுகாக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர். அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார், கூடையே துணையாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏன்னா அவர் கூட இருக்கார், அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஒருவேளை என் வாழ்க்கையில் இந்த தீங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது காலை வேளையில பலவிதமான குழப்பத்தோடு இருந்தால் அந்த எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஆத்துமா இருக்குல்ல, காலையிலே படபடன்னு சில நேரத்துல துடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சில காரியங்களை யோசிக்கும் போது என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார். இந்த நாளிலே யாரெல்லாம் ஜெபிக்க போறீங்களோ அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்ம நார்மலா வெளியில போகும்போது சில கார்ல பின்னாடி இந்த வசனம் எழுதியிருப்பாங்க, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அவர் நம்ம கூட வந்தா மட்டும்தான் பாதுகாப்பு. நிறைய குடும்பத்துல டிரைவிங் லைன்ல இருப்பாங்க. காலையிலே வேலைக்கு போகும்போது ஒன்று கார்ல போவாங்க, இல்லை 2 வீலர்ல போவாங்க, இல்லை பஸ்ஸில் போவாங்க, இல்லை ட்ரெயினில் போவாங்க. பல சூழ்நிலையில் வெளியே போயிட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அவர் பாதுகாக்கிற தேவன். அவர் தான் நம்ம கூட இருக்கிறார். அதனாலதான் உயிரோட இருக்கும். இந்த உலகத்திலே கெட்டு போற காரியம் தான் உலகத்துக்குள்ள எத்தனையோ காரியம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோட இருக்கோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை நம்ம மேல இருந்தா மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த புதிய நாளிலே நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போயிடும். கேளுங்க, அப்பா எங்களுக்கு துணையா இருங்க, எங்களுக்கு பாதுகாத்து விடுங்க. அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன வேணும், தேவனுக்கு தெரியும். அர்ப்பணிப்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. உங்க பாத வீட்டுல நாங்க எல்லாரும் வருகிறோம்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே நீங்க இருக்கணும்ப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கணும்ப்பா. எங்க கூடயே இருக்கணும்ப்பா. 24 மணி நேரம் எங்க கூட இருக்கணும்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலி அடைக்கப்படட்டும்ப்பா. இந்த நாளில் எங்களுக்கு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள் அழிந்து போயிட்டு இருக்கிறாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. ஊழியம் பண்ண கூட பிள்ளைகளா மாறணும்ப்பா. அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஊழியத்துக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல இணைந்துக்கான கத்தோட வருகளை நாங்க எல்லாரும் காணப்படணும்ப்பா. நாங்க ஆயத்தமான இன்னும் மற்ற ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. அந்த நாளிலே
பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடரணும்ப்பா. எல்லாரும் அப்பா ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எல்லாரும் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எல்லாரும் ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்பப்படணும்ப்பா. வரங்களினால் நிரப்பப்படணும்ப்பா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஞான வரங்களால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரங்களால் நிரப்புங்க ராஜா. எங்க இருதயத்துக்குள்ள ஒரு பிரதிஷ்டை வேணும்ப்பா. கல்லான இருதயம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. சதையான இருதயம் தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதியான இதயத்தை தாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ளே கொழுந்து விட்டு அக்கினி பற்றி விட்டுப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துல அக்கினி பற்றி விட்டுப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்ப்பா. அனல் முட்டிய எழுப்பு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அப்பா அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ உங்களுடைய கிருபையினால நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. இந்த நாளிலும் அப்பா தேவ தயவு எங்களுக்கு வேணும்ப்பா. அப்பா உங்க இரக்கம் வேணும்ப்பா. உங்க காருண்யங்களுக்கு வேணும்ப்பா. நீங்க எங்க கூட இருந்தா மட்டும்தான் பாதுகாப்பு. கொடிய காலமா இருக்குப்பா. அந்த கொடிய காலத்துக்குள்ளே அப்பா நாங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் நெருங்கி இருக்குப்பா. இப்ப ஏற்பட்ட காலத்துல அப்பா கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய கரம் எங்க கூட இருக்கணும்ப்பா. உங்க கரம் எங்க கூட இருக்கணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. இந்த நாள் முழுவதும் அப்பா 24 மணி நேரம் எங்க கூட இருப்பீங்களா? எங்களோட இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால், ஏசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறக்கப்படட்டும். சிங்காசனத்துல இருந்து கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும். பட்சிக்கிற ஆவியான இறங்கி வாங்க ராஜா. எந்த வீட்டுக்கு விதமாக, எந்தெந்த குடும்பத்துக்கு விதமாக தந்திரமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்க, மோசம் போக்குற ஆவிகள், சபிக்கப்பட்ட ஆவிகள், வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகள், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். சபிக்கப்பட்ட எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். லிபோ ஷபத ஹஹோரஹதினி கந்தோட்டோரவல லாபலஹதனி மெஸ்ஸி புஷிஹ் பலஹாருதுனி கபரதுனி கந்தோட்டோரவல லேது ரபா லபரஹதனி மெஸ்ஸி பஹோபா லாஷதரிபி கபுதிபி கேதுன ரீதன ஹந்த டர ஷந்த டலபக்கரதுரவல ராபலஹது நேமெஸ்ஸி பி கலருதுதிபி கலபலஹரதுரவல ரகதுலபலஹஷதரிபி பிலாஸிபி கரதுரவலஹரது Rihan Tatalaru Shahadulabala Karaduribi Kaboro Durabala Labalahadana Mara Dunamalahan Tataraduribi Karadurabala Rigadalabala Hurabala Shabalabala Haduraba Kabudibeki Rihamalahadane Hazibiho Labala Karuduri Kanto Torabala Lasibalahu Labashala Hadiribi Karadurabala Rihadana Malaraduna Shanta Talabala Hurabala Haradu Ragadu labala zibi labol shalabala hora bahadi nimala hantu dorabala ribala hasibi ho bahash ribi kalabala koradurabala சில குடும்பத்திலே மன அழுத்தம் மாறுகிறது. துக்கத்தோடு காலவில் இணைந்திருக்கிற துக்கம் எல்லாம் மாறுகிறது. ஷீபாஹோர் அதனேசி மஷன் தட்டலப கதுரபல கத்தரே துணையாக இருக்கிறார். கத்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். எல்லா தடையெல்லாம் மாறுகிறது. அநேக குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். நான் கர்த்தருடைய வழியில நடக்கணும், கர்த்தர் எனக்கு போதும் என்று தீர்மானம் பண்ணி தேவனுக்கா வேறு விரிக்கப்பட்ட ஜனமா சில குடும்பத்துல கர்த்தருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கு. கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறார். லாதுனி சிபோஹபஹாசிபி கரோதரி சந்தோட்டலபக்கபுதிபெக்கேதுனா ரகதுலபலஹாசிபி ஹோபிஹாசிபி பிலஹாரது ரேபாதுஹபே ஜிபிஹபி ஹஸ்பி ஹோலமல ஷதுரபலஹரது
Raduni Shanta Talova Hazibi, Lebohubi, Zibihobaha, Zibihala Belaho, Radu, Shabaho, Dunimi, Zidini, Shantotolava, Karaduri, Kantotora Balabalabala Radu, Rakadanemi Sibu Shabalabala Hasaduni, Halabala Radu, Shiba Dura Balahabi, Laha Bilaharadu, Raduni, Sidney, Shalaho, Bizibi How, Ladne, Simo Shalahadne, make him Bodni, Kantotorabala. எல்லாருடைய உபத்திரத்தை கத்தர் மாற்றிட்டாங்கப்பா. எங்க கூட நீங்க இருங்கப்பா, அது எங்களுக்கு போதுப்பா. இந்த உலகத்தை நாங்க திரும்பி பார்க்க வேண்டாம்ப்பா, உண்மையே நோக்கி பார்க்கணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்குள்ள அதிகமா பெருகட்டும்ப்பா. தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க அந்த பூமியில எப்படி வாழணும் எங்களுக்கு சொல்லிதாங்கப்பா. சத்திய ஆவியாகி வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள போதிப்பார் என்று எழுதப்பட்டிருப்பார். சகல சத்தியத்துக்குள்ள போதிப்பார் என்று எழுதப்பட்டிருப்பார். சத்திய ஆவியானவர் வரும்போது அப்பா இந்த நாளிலும் நீங்க எங்க கூட இருந்து எல்லாவற்றையும் போதிங்கப்பா. சகல சத்தியத்துக்குள்ள எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ள தங்கி இருங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை நாங்க செய்யக்கூடாதுப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க செய்யணும். அப்பாவுக்கு சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இந்த கடைசி காலத்துல எந்த ஒரு மனுஷோட சத்தத்தை கேட்காம ஆவியானவர் அப்போ அவங்க பிள்ளைகளை திட்டமா வழி நடத்தணும்ப்பா. லாது ஹவா ஜிபி கரு சந்தூர் துரிபி கபுதுபி கேது அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று எழுதப்பட்டிருப்பார். அந்த சிலர்ல தேவன் அருளே அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் அப்பா சிலராகி நாங்க எல்லாரும் இருக்கணும்ப்பா. அப்பா ஆட்டுக்குட்டிய ஜீவபஸ்ல எங்க பேர் எழுதப்படணும்ப்பா. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில் என்று வேதம் சொல்லுது. அப்பா எங்களோட வாழ்க்கையில ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கு அந்த குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா. குறையெல்லாம் மன்னிங்கப்பா. மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த நாளிலும் அப்பா சில குடும்பத்துல பிறந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா கரம் அப்பா அவங்க பிள்ளைகளோட கூட ராஜா. அப்பா பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தங்க 1000 தலைமுறைக்கு அவனுடைய வம்சம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த நாளிலும் பிரத்யட்சமா ஆசீர்வதிங்க ராஜா. ரேபாது ஹாசிபி லஹாஷதனி ஹந்தோட்டரவலா ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா. நீதின் சால்வை தாங்கப்பா. துதின அபிஷேகத்தை தாங்கப்பா. தூனி ஹாலமா சேக்கிர துனி கந்தோட்டரவலா ரது லபா ஜிபி கபுதிபி கேதரி கந்தோட்டரபர கரதுரவலா. சில குடும்பத்துல கண்ணீரோடு இணைந்திருக்கிறீங்க. தேவன் கண்ணீரை பார்க்கிறார். ரீபஹூரபா ஷதுரபலஹூரபதினி மார ஹந்தோட்டரபலபலஹரது ரகது லபி சிபு ஷெபிதினி மிஹிபில ஹாஸ்பிலைவா கபுதிபி கேது ரீகா லாக்கரோதுனி கந்தோட்டரபல. இருதயம் முழுவதும் ஒரே பாரத்தோடு மன அழுத்தத்தோடு டிப்ரெஷன்ல தூனி ஹௌஷத நீ கந்தோட்டரபல லேசிபோ ஷெகேது நீ கந்தோட்டரபல. மறுபடியும் உள்ளத்துக்குள்ளே நிறைய காரியங்கள் யோசித்து கொண்டே இருக்கீங்க. லேதனே செபு ஷபஹ தீரிபி லாஹாபி லஹவரது லபு ஷபலபலஹதுரி கந்தோட்டரபல. எல்லா காரியத்தை கத்தர் மாற்றித்தாங்க. போங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு உமக்கு தெரியுமா அப்பா. பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் எதெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் மாற்றி போட்டுங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா மாற்றி போடுங்க. ரீஷாது ராது ரபு லஹஸ்பி கபு ரீபா கபுதிபி கேதுனி கந்தோட்டரோ ஷலபா கபுதிபி கேதுனா தூனிமே சிபு ஷபல பலபல ஹூரபா கபுதிபி கேதுனா. எல்லா தேவையில்லா கிரிகளும் அழிக்கப்படட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் விசேஷமாக அப்பா கர்த்தருடைய ஆவியார் இறங்கி வரணும்ப்பா. அவங்க பிள்ளைகள் விரோதமா கிரியை எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டுப்பா. கர்த்தருடைய ஆவியார் எங்கேயும் உங்க விடுதலை உண்டு. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும்ப்பா. உம்முடைய விசேஷமாக வல்லமை வெளிப்படட்டும்ப்பா. இப்பொழுது யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள அற்புத அடையாளம் உண்டாகட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுங்கப்பா. எல்லா காரியத்திலும் சமாதானத்தை எடுங்கப்பா. சகல காரியத்திலும் கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிங்கப்பா. தூனி தேனே சிபு சந்தோ டொலபா கபுதி வைக்கதுனா கற்பதனிக்கா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மனம் மருங்க மாசம்
மாசமா இருக்காங்க, கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா, சில குடும்பத்துல கர்த்தர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகித்தாங்கப்பா. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சந்திங்க ராஜா. யாரெல்லாம் பேங்க் லோன், ஹவுசிங் லோன், பிசினஸ் லோன், இன்னுமாக அப்பா ஜொல் லோன், இன்னுமா எந்தெந்த லோன் இருக்கோ அந்த எல்லா லோன் அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சில குடும்பத்துல பல லோன் வாங்கி வச்சிருக்காங்கப்பா, அந்த எல்லா லோன் எல்லாம் அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தூனி ஹந்த டர ஷந்த டலர துரபல ரது நமா லஹ தன மர ஷத ரப லிபலப லஹ பிஹாவ் ரெபவ் செபவ் ஷபது ஹஸிபி கரரு லா செகே டே 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 ரபு ஷலப கந்து துரபல ரீதன மலர ஷந்த டலப கரதுரபல ரெகதுலபல ஹரதிரிமே சிபு ஷபலப லிபலப கபது வெக்கேதுன ரிஹதன மலர ஷந்த டலப கபதுரப கபது வெக்கேதுன ரிமல ஹதனமே சிபு ஷபலபல கபது வெக்கேதுன ரகதுலபல ஷகதன மர கபது வெக்கேதுன எல்லா குடும்பத்துக்குள்ளையும் விசேஷம் அந்த நாள் சகல காரியத்திலும் ஆசீர்வதிங்க ராஜா. உங்க பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. சில குடும்பத்திலே சொந்தமா வியாபாரம் பார்க்கணும், சொந்தமா கம்பெனி வைக்கணும், சொந்தமா வீடு வாங்கணும், சொந்தமா இடம் வாங்கணும், சொந்தமா ஒரு கார் வாங்கணும், சொந்தமா ஒரு டூ வீலர் வாங்கணும், எத்தனையோ ஆசைகளோடு அப்பா பலவிதமான தேவைகளோடு இணைந்திருக்காங்க. கர்த்தர் கூட இருந்து தேவ திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. அப்பா உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்க தரக்கூடாது. எதை செய்தாலும் என்னோட நாம மகிமைக்கு என்று செய்யணும்ப்பா. அந்த கிருபைகளை தாங்கப்பா. ஆவியோடும் சரீரத்தோடும் தேவனை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. அந்த கிருபைகளை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜூன்ல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. பிதா குமார பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தினால வானம் திறப்படும் ராஜா. சிங்க ஆசீர்வாதத்தில் பலனிலை திறந்து பண்டகசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்குள்ள எல்லா தேவைகளும் சந்திங்க. காலவேளையில தேவன் அருளை அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கருத்துல அர்ப்பணிக்கணும். கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து வெளியில புறப்படுறாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழல் இணைந்துக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல விசேஷமா தேவனோட வல்லமை இறங்கி வரட்டும்ப்பா. அப்போ அவங்க இருக்கிற நாடுகளில் சாட்சியோட வாழக்கத்தை கிருபை செய்யுங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள தேவனோட கிருபை இறங்கி வரட்டும்ப்பா. தேவனோட பாதுகாப்பு இறங்கி வரட்டும்ப்பா. பூமியின் மேல் அக்கினியை போடும், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன வசம்படி ஒவ்வொரு குடும்பத்து மேல அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. அக்கினி அபிஷேகம் இறங்கி வரட்டும்ப்பா. காண்டாமிருத்து பலன் இறங்கி வரட்டும் ராஜா. லேபா லாபா தூரா பாரா ஷாபா தூரா பாலா ரது ரபா லபா ரபா தூரா பாலா ரீகா தலா ரிகா தலா ரிகா தனமாலா ஹருது நமர ஷபத நமாலா ஹருது ரபதுனா ஷபத நமாலா ஷத நமர ஹத நமர குருது ரிகா டா 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 ரபு ஷத டா லபா கபுது ಬೆಕ್ಕೆದುನಾ ಲೀದಾ ನಾಮರ ಶಂತೋ ಟೋಲಬಾ ಕಬುದು ಬೆಕ್ಕೆದುನಾ ರೀಮಾ ಲಖದನೆ ಮೇ ಸಿಬು ಶಬಲ ಬಲ ಬಲ ಶಬಲ ಬಲ ಬಲ ಹೊರದು ಶಿಗದನ ಮಾಲ ರಖದನ ಮಾಲ ಶಂತೋ ಟೋರಬಾ ಕಬುದು ಬೆಕ್ಕೆದುನಾ ರೀಬಾ ಹದನ ಮೌ ಶಬಲ ಬಾ ಕಬುದು ಬೆಕ್ಕೆದುನಾ எல்லாருடைய பாத்திரம் நிரம்பிவிடட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாருடைய பாத்திரம் நிரம்பிவிடட்டும். லீபா கரபா கர ஷகதன மர கபுது வெக்கேதுனா லீபா கபுது வெக்கேதுனா லீ காட்டா தாட்டா ரபுஷா லா கபா கரதுரபலா ரீபா கபதுனா கதுரபலா லீ காட்டா தாட்டா ரபுஷா பலபா கபுது வெக்கேதுனா எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். உமக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் இணைந்திருக்காங்கப்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா பிள்ளைகள் விரோதமா கிறிஸ்து எல்லா அந்தகார கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும்ப்பா. ரீஷா லபோரோதுரி கரதுரபலா ரகதுல பல்லர ஷதன பரபக்குதி வைக்கிறதுனா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கத்த தொடுங்கப்பா. பையங்களை தொடுங்கப்பா. கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்ப்பா. இந்த கடைசி காலத்துல அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கிற அந்த பாரத்தை தாங்கப்பா. அந்த பாரம் இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள ஒவ்வொருடைய ஆத்துமாக்குள்ள அந்த பாரம் இறங்கி வரட்டும்ப்பா. லிபா லபா ரபு ஷபா துரபா லரது ரபலா ரிகதல ரிகதல பல ரகதுல பலஹரது ரபு ஷபத நம ரகது நம லஹந்து டோரது ரபலா லிபா லபா ரது ரபா லபா தன மரது ரபா கபுது ಬೆಕ್ಕೆದುನಾ ರೀಬಾ ಸೇಬೆ ಕೆಬೆ ರಿಖ
கபகரா லிபா கபகபகரது ரகதன மரது நமரது ரபு ஷபலபல பரபது ரபல லிபா தன மரது நிகாந்தா ரகரா லிகாட்டா டாடா ஷேடே ரிபாலா லிபாபா கபுது வெகேது நிகந்து ரபல கபுது வெகேதுனா ரிகதன மலர ஷத ரபது ரபல ஹது ரபல லிதேனே மெசி புஷபல பல ஹந்து ரபல. எல்லாருடைய பாத்திரமும் இயேசு நாமத்தில் நிரப்பப்படட்டும். இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்தணும்ப்பா. நிறைய குடும்பத்துல இணைந்திருக்காங்க அப்பா. சில குடும்பத்துல இன்னைக்குள்ள தேவைகள் கர்த்தர் சந்திக்க இக்கட்டான சூழ்நிலை கர்த்தர் மாற்றிட்டாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த காரியத்துல அப்பா குறைகள் குற்றங்கள் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு பலவிதமான குடும்பங்கள் இணைந்துக்காங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் ஜீவனை தந்திருக்கீங்கப்பா. தீர்காயுசாங்கப்பா. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்கப்பா. உங்களுடைய தழும்புகளால சுகமான பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையுமே தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்ட, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்ட, படுக்கல இருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்காங்கப்பா. சில குடும்பத்துல டாக்டர் சொல்லியிருக்காங்க, சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ், சில குடும்பத்துல ஆக்சிடென்ட் கேஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. தலையில ஆபரேஷன், கண்ணில் ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன், சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, மன அழுத்தம். சில குடும்பத்துல டிப்ரெஷன்ல இருக்காங்க, தூக்கம் வர மாட்டேங்குது, மாத்திரை எடுக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தங்கப்பா. பூர்ண விடுதலை தாங்கப்பா. பூர்ண ஆரோக்கியம் தாங்கப்பா. இந்த நாளில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிறாங்கப்பா, பிரைவேட் வேலைக்கா ஜெபிறாங்கப்பா, வெளிநாட்டு போறக்கா ஜெபிறாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் நம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரிங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபித்தோம் அந்த குடும்பம் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கணும், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கணும்ப்பா. அந்த கிருபைகள் தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதாகாலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனக்காக டெய்லி 1 நிமிடமா ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.